ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலம் 360. மறுபடியும் நான் அவங்களோட ஷாஜு. ஒன்ஸ் அகெயின் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூ ஜாப் சீக்கர்ஸ், அதாவது 2026 இந்த அகடமிக் இயரில் பாஸ் அவுட் ஆகி புதுசாக ஜாப் தேடுறவங்களுக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷ்னல்ஸுக்கும் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு கேரியரை சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஸ்மால் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நியூ ஜாப் சீக்கர்ஸ், நம்மளோட இந்தியாவில் மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட் அண்ட் ஜாப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்ரி இருக்குது. இந்த நாக்ரியில் பார்த்தீங்கன்னா பை யூஸிங் யுவர் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு திரும்ப உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணணும், இன்க்ளூடிங் யுவர் சிவி. அது ஆல்சோ அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு எந்த பொசிஷனில் நீங்கள் வந்துட்டு வேலை தேடுறீங்க அந்த பொசிஷனை ஜாப் அலர்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாக்ரியிலேருந்து டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஜாப்ஸ், அந்த நீங்கள் எந்த ஜாப் அலர்ட்டுக்கு சேவ் பண்ணி வச்சுட்ருக்கீங்களோ அந்த பொசிஷனுக்கு ரெக்கமெண்டட் ஜாப் வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டுக்குமே வந்துட்டு பொருந்தும். ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பை யூஸிங் யுவர் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சிவியை அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் ஜாப் அலர்ட் இருக்கும். அந்த ஜாப் அலர்ட்டில் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனை அலர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் வந்துட்டு நியூ ஜாப் சீக்கர்ஸுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் உங்களோட கரியரை வந்துட்டு ஒரு ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷனுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண விரும்புகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஏ ஜாப் சேஞ்ச் இன் கல்ஃப், நமக்கு வந்துட்டு மூணு முக்கியமான சைட்ஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நாக்ரி கல்ஃப், தென் NRI டைம்ஸ் அண்ட் அப்ராட் அசைன்மெண்ட்ஸ், கல்ஃப் டேலண்ட்ஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த சைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்ம நாக்ரியில் என்ன பண்ணோமோ அது சேம் இங்கேயும் பண்ணணும். தென் அந்த NRI டைம்ஸ் அப்ராட் அசைன்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆட்ஸ் வரும். ஈவன் கல்ஃப் அண்ட் யூரோப் அண்ட் வேறெவர், ஐ மீன் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல், தோஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு சேஞ்ச் யுவர் கரியர், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எந்த ஆட் அங்கே போஸ்ட் ஆகிருக்குது, அங்கே என்ன கேட்டிருக்காங்க, அதோட என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஸோ இவ்வளோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூம் ஆகட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெஸ்யூம் ஆகட்டும், நீங்கள் வந்துட்டு கேரியரில் உங்களோட பொசிஷனை ஒரு பொசிஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணுறவங்களும் ஆகட்டும், மூணு பேருக்கும் முக்கியமான ஒரு காமன் பார்த்தீங்க அப்படின்னா சிவி வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு சிவியை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட சிவி வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் பண்ணது வந்துட்டு பிளான்னு அதில் சிவியில் வந்துட்டு இது பண்ணாமல் சிம்பிளாக அந்த ஃபஸ்ட் பேஜ் பார்த்தோன்னே ஓகே இவங்க இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் பேஜில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டாலே நீங்கள் வந்துட்டு எதில் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத இன்டர்வியூ வந்துட்டு குயிக்காக வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நான் சொல்ல போகிறது இதுதான். ஃப்ரெஷர் ரெஸ்யூம் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ஆகட்டும், உங்களோட கரியரை வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அவங்களோட ரெஸ்யூம் ஆகட்டும், உங்களோட சிவி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக நம்மளோட வி பில்ட் யுவர் ஃபியூச்சருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் அந்த ஸ்லைட்லேயே கொடுத்துருக்குறேன், பாருங்கள். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா as per your requirements we will give you short and sweet and நல்ல ஒரு ஃபார்மெட்டில் சிவி ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேவைப்பட்டவங்க இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், அண்ட் வாட்ஸ்அப்லேயும் வாட்ஸ்அப் ஆல்சோ அவைலபிள். தேங்க்யூ. பபாய் ஃப்ரம் ஷாஜு.